ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு நிச்சயதார்த்தம் எங்கள் ஊரில், அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போய் நம்ம என்னெல்லாம் என்ஜாய் பண்ணுறோன்னு பார்க்கலாம். மணி வந்து 1 மணிக்குள்ளே கிளம்பி நிச்சயத்துக்கு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் வந்து கிளம்பி வந்து 2:30 கிட்ட ஆயிடுச்சு. கிளம்பி நிச்சயதார்த்தத்துக்கு தான் நாங்கள் வந்து வந்திருக்கோம். இந்த சைட் பந்தி நடந்துட்டு இருந்துச்சு, அந்த சைடு நிச்சயம் இன்னும் ஆரம்பிக்கலை. சரி ஆரம்பிக்கும் போது அந்த சைட் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கிட்ட இங்கே நின்று விளையாண்டுட்டு இருந்தோம் ஒரு வாரமாக. தம்பி அழுகாமல் இருக்கும்போதே நீ சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு பசி இல்லை, இருந்தாலும் தம்பி அழாமல் இருக்கும்போது சாப்பிட்டா தான் உண்டு. பிள்ளைங்களை வச்சுருக்க எல்லாத்துக்குமே தெரியும், அவங்க எப்பயுமே நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது தான் அழுவாங்க. அதனால தான் மாமா நீ ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டு நான் தம்பியை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் பந்தியில் போய் உட்காந்துட்டேன். இலெல்லாம் போட்டு பிரியாணி வச்சுருந்தாங்க, அப்புறம் சிக்கன் கிரேவி, முட்டை வந்து வேக வச்சு இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்பெஷல் ஐட்டம்ஸாக வச்சுருந்தாங்க. நானும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தேன். என்னோடய ஃபேவரட் ஐட்டம் பிரியாணி. நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி அந்த சைட் போய் மாப்பிள்ளை யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் நின்றுட்டு இருந்தோம். ஊர் பெரியவங்க எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. அப்புறம் அவங்க வந்து வெத்தலை பாக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலை பாக்கு கூட பணம் வச்சு மாற்றிட்டு இருந்தாங்க. அதை நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். பொண்ணோட அம்மா அப்பா கிட்ட வெத்தலை பாக்கு இதெல்லாம் மாற்றிட்டு இருந்தாங்க. பாக்கு வந்துருக்குது, இனிப்பு, கண்ணாடி, சோப்பு, சேலை, சாய்க்கு, கொண்ட மேலே, பழக்கூட, சாப்பிட எல்லாம் வந்துருக்கு. ஆக மொத்தம் சீர் 11 21 சாப்பிட்ட. சரியா சரியா அவங்க தான் மாப்பிள்ளை நினைக்கிறத, இவங்க தான் மாப்பிள்ளை நினைக்கிறேன். அவங்க அப்புறம் பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை வந்து சந்தன குங்குமம் வச்சு விட்டாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தங்களாக வந்து பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சந்தன குங்குமம்லாம் வச்சுட ஆரம்பித்தாங்க.
அப்புறம் எல்லாம் சந்தன குங்குமம் வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கடா கூட இருந்த ஆளை காணோமே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கேன். கடைசியில் எங்கே உட்காந்துருக்காங்கன்னு நீங்களே பாருங்களேன். எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. எங்கவே உட்காந்து ஆமாக்கா. நிச்சயத்தில் இருக்கேன், கூப்பிட்றேன். அங்க வராங்க. ஜம் ரெண்டு கூப்பிட்றேன். ஏய் அங்க பாரு. அங்க பாரு. டேய் அங்க பாரு. அங்க பாரு. அங்க பாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் நின்று அங்கே பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கடுத்து ஒரு ஐஸ் வண்டி இருந்துச்சு. சரி ஐஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டுமாக்க வந்தோம். அப்புறம் ஐஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு பப்ளூ இருந்ததுனால பப்ளுவையும் தூக்கிட்டு நானும் மாமா அப்புறம் ரோஷினி எல்லோரும் ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோ கலெக்ஷன்ஸ் போஸ்ட் போட்டிருக்கேன். மறக்காமல் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம்.